வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரேப்ஸ் ஃபார்மர் செல்லப்பாண்டி. இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னா தேக்கல். அதாவது ஒரு தலைப்பை அதோட ஓட்டத்தை பன்னீர் திராட்சையோட இதில் ஃபஸ்ட்டு கவாத்து, ரெண்டாவது பிசிறு தள்ளுறது, மூணாவது கருங்கொடி, இந்த நாலாவது தான் இந்த தேக்கல். இந்த தேக்கல் நம்ம ஏன் செய்கிறோம்னா அந்த தலைப்பு ஓட்டத்தை நிப்பாட்டணும். ஏன் நிப்பாட்டணும்னா அந்த தலைப்பு ஓட்டமாக ஓடிட்டு இருந்தால் அதில் சத்து புறா வீணாகத்தான் போகும். அதனால தான் இந்த தலைப்போட ஓட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்ம அதில் இருக்க தேவையற்ற நச்சுக்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு, தேவையற்ற நரம்புகள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு, நம்ம அந்த ஓட்டத்தை ஒரு குறிப்பிட்ட இலையில் வச்சு நம்ம கிள்ள போகிறோம். ஏன் இந்த நரம்புகளை எடுக்கணும்னா அந்த நரம்புகள் பக்கத்தில் இருக்க தலைப்புகள் எல்லாத்தையும் பிடித்து அந்த தலைப்புகள் முறிஞ்சு போகும், அல்லது இந்த பூக்கள் எல்லாம் சுதாரம் ஆகிடும். அதில் தான் நரம்புகளை பூரா நம்ம எடுக்கிறோம். அதில் வர சிறு சிறு நச்சுக்களையும் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அந்த பூவுக்கு செல்லக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் அந்த நச்சுகளுக்கு போயிடும். அப்போ அந்த பூவோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால தான் அதில் தேவையற்ற நச்சுகளை எடுக்க போகிறோம். இதையெல்லாம் எடுக்கும்போது முக்கிய குறிப்பு ஒன்று, அதோட இந்த தேக்கல் வேலை செய்யும்போது சேதாரம் ஆகாமல் கவனித்து செய்ய எடுக்கணும். அந்த தலைப்புகள் அப்படி பத்திரமா மேலே சேதாரம் வச்சுன்னா அடுத்து ரொம்ப வளர்ச்சி கீழே எடுத்தோம்னா இந்த தலைப்பு உடஞ்சிரும், பயனற்ற பாதி உடஞ்சிரும், இல்லைன்னா முழுசாக இனிங்கிட்டு வந்து கையோட நம்ம அது ரெண்டு ஆபத்தானது. அதனால் அந்த தலைப்புகளை மேலேயே வச்சு பத்திரமா தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை எடுக்கணும். அதற்கு அடியலை, பிசிறுகள், அந்த நச்சுக்கள், நரம்புகளை எல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த ஒரு 10 இலை விட்டு அந்த முனியில் நம்ம கிள்ளணும். அடுத்து அதுலேயே தேவையற்ற சிறு சிறு தலைப்புகள் இருக்கும். நம்ம குச்சிக்கு ஒன்று விட்டுட்டு தேவையற்ற இது போல் சிறு சிறு தலைப்புகள் எடுத்துட்டால் அந்த ஒரே குச்சி மட்டும் நல்ல வளர்ச்சி அடையும். ஏன்னா குச்சிக்கு ஒன்று விட்டாலே நம்ம சிறப்பாக இருக்கும். அதிகமாக விட்டால் அந்த இது பந்தில் அடப்பாகி காத்தோட்டம் ரொம்ப குறைஞ்சிடும். இப்படி ஒரு முழுமையான தலைப்பு இருக்கும். இதில் பாருங்கள், அதில் நச்சை புற எடுத்து விட்டுட்டு முனியில் கிள்ளணும். அதே மாதிரி அதுலேயும் சிறு சிறு இந்த முனியில் இது இருக்கும், கவிழி மாதிரி இருக்கும். அந்த கவிழியை எடுத்து விட்டால் இன்னும் சிறப்பு. ஒரு வேலை செஞ்ச தலைப்பு இப்படி தான் இருக்கும். அடுத்து நச்சு எடுத்தல். அதற்கான வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரீப்ளை நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.